ஹலோ! ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். ஒரு மாட்டு வண்டி வரும் சத்தம் கேட்கிறது. மீண்டும் ஒருமுறை நான் என் கைகளை உயர்த்துகிறேன். உள்ளங்கைகளை தொட்டுக்கொள்கிறேன். அதனால் நாங்கள் பிரிகிறோம். அத்தியாயம் 10. மந்திரவாதிகள் மற்றும் புனித மனிதர்களின் மத்தியில். வெளி மற்றும் நேரம். மனிதனின் எதிர்க்கும் எதிரிகளே, இதே பேனாவை மீண்டும் அவசரப்படுத்துகிறேன். என் கால்கள் இந்த கிழக்கு நோக்கிய பயணத்தில் மீண்டும் ஒரு முறை பெரிய படிகளை எடுக்க வேண்டுகிறது. அதே நேரத்தில் என் பேனா எழுதப்பட்ட நினைவு சின்னத்திற்கு மதிப்புள்ள சில முக்கிய விஷயங்களை எழுதுகிறது. ஒரு சில தந்திரங்களை உருவாக்குபவர் தெருக்களில் மந்திரவாதி. மற்ற அனைவருக்கும் போலவே எனக்கும் ஒரு இயற்கை ஆர்வம் என்பது உண்மைதான். ஆனாலும் என்னுடையது ஒரு நிலையற்ற ஆர்வம் மட்டுமே. ஏனென்றால் அவரால் மனித வாழ்க்கையின் பெரிய மர்மங்களில் சிறிது வெளிச்சத்தை வீச முடியும். அவை ஒரு மனிதனின் ஆழ்ந்த சிந்தனைக்கு மட்டுமே தகுதியானவை. இருப்பினும் அவரது இருப்பு ஒரு திசை திருப்பலாகும். நான் அவ்வப்போது அவரை விசாரிக்க ஒதுங்கி இருக்கிறேன். என் அலைந்து திரிதலில் சுற்றுப்பாதையில் வரும் சில வகைகளை நான் கற்பனை செய்ய விரும்புகிறேன். என் பேனா மிகவும் மாறுபட்ட மனிதர்களை நோக்கி என் பேனாவை நீட்டுகிறேன். அவர்களில் ஒருவர் என் நினைவில் தோன்றுகிறார். இருப்பினும் அவர் மெட்ராஸ் பிரசிடென்சியில் வடகிழக்கு பகுதியில் உள்ள அமைதியான நகரமான ராஜமுந்திரியில் நான் சந்திக்கும் ஒரு முக்கியமற்ற தந்திரக்காரர். ஒரு இலக்கற்ற நடைப்பயணம் என்னை ஒரு இடத்தில் வழியாக அழைத்துச் செல்கிறது. அங்கு என் காலணிகள் தரையை மூடும் மென்மையான மணலில் மூழ்குகிறது. இறுதியில் நான் ஒரு குறுகிய தெருவை அடைகிறேன். அது ஒரு பஜாருக்கு வழிவகுக்கிறது. நான் சூடான காற்றில் நடந்து செல்லும்போது வயதானவர்கள் திறந்த வெளியில் அமர்ந்திருக்கிறார்கள். குழந்தைகள் சேற்றின் மத்தியில் விளையாடுகிறார்கள். ஒரு நிர்வாண சின்ன பையன் ஒரு வீட்டிலிருந்து குதித்து வெளியே வருகிறான். அந்நியரை பார்த்ததும் திரும்ப வீட்டுக்குள் ஓடிவிடுகிறான். நீண்ட பரபரப்பான பஜாரில் வயதான வணிகர்கள் தங்கள் சிறிய கடைகளில் அமர்ந்து தங்கள் தாடிகளை தொட்டுக்கொள்கிறார்கள். உணவு மற்றும் தானிய விற்பனையாளர்கள் தங்கள் திறந்த சாவடிகளுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈக்களில் படை அவர்களின் பொருட்களை தாக்குகிறது. காலப்போக்கில் நான் ஒரு கோவிலின் சற்றே ஆடம்பரமான அமைப்பை அடைகிறேன். அங்கு நான் நெருங்கும்போது ஆண்களும் பெண்களும் ஒரு சிறிய குழு தூசியிலிருந்து கிளறி வருகிறார்கள். தொழு நோயாளிகள், ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்றோர். பெரும்பாலான இந்திய நகரங்களில் கோவில்கள் மற்றும் நிலையங்களுக்கு அருகில் கூடுகிறார்கள். அவர்கள் பக்திமான்கள் மற்றும் அந்நியர்களிடமிருந்து பிச்சை கேட்கிறார்கள். கோவிலுக்குள் செல்பவர்கள் சத்தமில்லாமல் கட்டிடத்திற்குள் செல்கிறார்கள். அவர்களின் வெறுங்கால்கள் கற்களில் உள்ள தூசியை மிதிக்கின்றன. நானும் கட்டிடத்திற்குள் அலைந்து திரிந்து பூசாரிகளின் ஊழியங்களை பார்க்க வேண்டுமா என்று யோசிக்கிறேன். நான் கேள்வியை விவாதித்து எதிர்மறையாக முடிவு செய்கிறேன். ஒரு இளைஞன் என் முன் நடந்து செல்வதை காண்கிறேன். நான் என் நீண்ட அலைச்சலை தொடர்கிறேன். அவர் வழக்கப்படி முன்னோக்கி அணிந்த ஒரு ஐரோப்பிய சட்டையையும் ஒரு பாயும் இடுப்பு பட்டையையும் அணிந்துள்ளார். அதே நேரத்தில் அவரது வலது கை துணியால் கட்டப்பட்ட புத்தகங்களின் மூட்டையை பற்றி கொள்கிறது. நான் அவரை முந்தும்போது அவர் உள்ளுணர்வாக தலையை திருப்பி பார்க்கிறார். எங்கள் கண்கள் சந்திக்கின்றன. எங்கள் அறிமுகம் தொடங்குகிறது. என்னுடைய தொழிலின் அவசர நிலைகள் முடிந்த போதெல்லாம் மரபுகளுக்கு சேவை செய்ய கற்றுக் கொடுத்துள்ளன. ஆனால் அவை ஒன்றுக்கும் ஒரு குறிக்கோளுக்கும்
இடையில் நிற்கும் போதெல்லாம் அவற்றை கைவிட வேண்டும். எனக்கு பயணம் பிடிக்கும், ஆனால் பொதுவாக வழக்கத்திற்கு மாறான முறையில். எனவே எனது இந்திய சுற்றுப்பயணங்கள் சமையல்காரரின் சுற்றுலா பயணி அல்லது போஹோமியன் அல்லாத பயணிக்கு ஒரு மாதிரியாக இருக்காது. நன்றி, வணக்கம். ரம ரம உப்பு போட்டு